ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். நான் மட்டும் பார்க்காம உங்களையும் பார்க்க சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து vlog வந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்த்ததே இல்லை, நடக்கும்னு நினச்சதில்லை, இந்த மாதிரி நாங்கள் வருவோம் அப்படின்னு நினச்சதும் இல்லை. ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது, அதாவது நாளைக்கு நடக்க போகுது. நீங்களும் கண்டிப்பாக அதை பார்க்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. வேணும்னா நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். அம்மாவோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மலர் அம்மா சமையல். நான் வந்து சமைக்க கற்றுக்கிட்டதே அம்மா கிட்ட இருந்து தான். அம்மா கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதம், குழம்பு அந்த மாதிரியெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டது தான். அதிகமாக நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் தான் போட்டிருப்போம். குழம்பு வகைகள் அப்புறம் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து செம்மையாக சூப்பராக சமைப்பாங்க. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுனா வேணும்னா என்ன கேட்பாங்க, அதே நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா காரசாரமாக குழம்பு அந்த மாதிரிலாம் செய்யணும்னா அம்மாவை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் கேட்போம். இன்றைக்கி ஏதாச்சும் நல்லா டேஸ்டியாக ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லா ரிலேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அதாவது எங்கள் அம்மா சமையலை சாப்பிட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த காரக்குழம்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து செய்வாங்க. ரொம்ப ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா எல்லாரோடைய அம்மாவோடைய சமையலும் அவங்கவுங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா சமையல் நிறைய பேருக்கும் பிடிக்குன்றதை நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹாப்பியான நியூஸ். நாளைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு கரெக்டாக நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு சன் டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சமையல் அப்படிங்கிற ஷோ சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஷோவில் நாளைக்கு மதியம் 12:30 மணிக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க. மலரம்மா சமையல் யூடியூப் சேனலை பார்த்துட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவிலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் நான்வெஜ்லாம் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. அதில் ஒரு ரெசிபியை வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா ஒரு 10 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போயிட்டு வந்தாங்க சென்னையில். சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட்டிங்கும் போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அம்மா சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் மலரம்மா சமையல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், அந்த வீடியோஸும் இருக்கும். எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல்லலாம் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை இன்வைட் பண்ணிட்டாங்க. போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அம்மா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ சண்டே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அது வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ அங்கே அம்மாவுக்கு மேக்கப் போடும் போதெல்லாம் அண்ணா வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தான், அம்மாவை பாரு எப்படி மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் அம்மா மேக்கப் போட்டிருக்காங்க. எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அம்மா எப்பயும் ஒரே மாதிரி சிம்பிளாக வீட்டில் பார்த்துட்டு அன்றைக்கி ஷூட்டிங்கில் அவங்க கொஞ்சம் பியூட்டிஷியன்லாம் வச்சு மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க போல். முக்கியமாக ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அம்மாவா இது அப்படின்னு இருந்தது. செம க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் 12:30 மணிக்கு மதியம் சூப்பர் சமையல் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது. அதில் அம்மாவோட சமையல் வருது. திரும்ப ஏன்னு சொல்கிறேன்னா டைம் உங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நம்ம யூடியூப்பில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி அம்மா சமைச்சிருக்காங்க, எப்படி இருக்குது ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த ஹாப்பியான நியூஸோட ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கேசரி செய்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேசரி ரொம்ப சூப்பராக வரும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா எடுத்துருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததுமே ஸ்டவ்வை வந்து குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா வறுத்துக்கணும். குறைஞ்சது 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேன். நிறைய பேர் செய்கிற தவறு வந்து பார்த்தீங்கன்னா ரவை வறுபடணும், ஆனால் சீக்கிரமாக வறுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீ ஃபுல்லாக வச்சுட்டு சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துருவாங்க. ஆனால் ரவையை எப்போவுமே அந்த மாதிரி வறுக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கும்பொழுது தான் நல்லா சூப்பராக ரவை வறுபட்டு வரும். ரவையோட பச்சை மணம் வந்து நல்லா போகணும். அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும்.
ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ண வேணாம். அப்படியே கடாய் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கடாயில் இருக்கிற ரவையை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 3 கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கலரில் கேசரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும்னாலும் நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை இதுக்கப்புறம் குறைச்சிட்டு தான் நம்ம குக் பண்ணணுமே. எப்போவுமே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக சேர்த்திங்கன்னா உருண்டை கட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. அப்போ கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நம்மளால் கேசரி வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும். கரண்டியில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் கெட்டியாக வர வரைக்கும். தீ வந்து ஃபுல்லாக வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். சேர்த்துருக்கிற தண்ணியாக நல்லா ட்ரை ஆகிடும் டக்குன்னு. ரவையை சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷமாவது நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் தான் நான் குக் பண்ணேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ரவையை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் குக் பண்ணணும். இப்போது இந்த பக்கம் நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி திராட்சை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு முந்திரி வறுப்பட்டதும் கூடவே கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடுறேன். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா கேசரி. அந்த கேசரியில் நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ண கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு கேசரி வந்துருச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கேசரியாக சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம கேசரி வந்து ரெடி பண்ணிட்டோம்.